ஒரு ஆற்றின் நடுவில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பெரிய கற்கள் ஒன்றோடொன்று இணைந்து கிடக்கின்றன. அந்த காலத்தில் ஜேசிபி இல்லை, கிரெயின்ஸ் இல்லை, கான்கிரீட் இல்லை, மாடர்ன் சர்வேயிங் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, கம்ப்யூட்டர் இல்லை. ஆனால் ஒரு பெரிய நதியின் நீரோட்டத்தை புரிந்து கொண்டு அந்த நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்தும் வகையில் ஒரு மிகப்பெரிய நீர்ப்பாசன அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதன் பெயர் கல்லணை. இன்று நாம் இதை ஒரு பழைய அணை என்று கடந்து சென்று விடலாம். ஆனால் இந்த கற்களின் பின்னால் இருக்கும் வரலாற்றை கொஞ்சம் ஆழமாக பார்த்தால், இது ஒரு அணையின் கதை மட்டுமல்ல. இது ஒரு நதியின் கதை. இது ஒரு விவசாய நாகரிகத்தின் கதை. இது சோழர்களின் கதை மற்றும் இயற்கையை புரிந்து கொண்டு அதனுடன் இணைந்து செயல்பட்ட பண்டைய பொறியியல் அறிவின் கதை. ஆனால் ஒரு கேள்வி, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கட்டுமானத்தை எப்படி உருவாக்கினார்கள்? அதை தெரிந்து கொள்ள நாம் முதலில் காவிரிக்கு செல்ல வேண்டும். தமிழக வரலாற்றில் காவிரிக்கு தனி இடம் இருக்கிறது. காவிரி வெறும் தண்ணீர் ஓடும் ஆறு அல்ல. அதன் கரைகளை சுற்றி விவசாயம் வளர்ந்தது, கிராமங்கள் உருவானது, வணிகம் வளர்ந்தது, மக்கள் குடியேறினர். பின்னர் பெரிய அரசியல் மற்றும் பொருளாதார மையங்கள் உருவாகின. ஒரு நாகரீகம் வளர்வதற்கு உணவு தேவை, உணவுக்கு விவசாயம் தேவை, விவசாயத்திற்கு தண்ணீர் தேவை. அதனால் தண்ணீரை கட்டுப்படுத்தும் திறன் ஒரு அரசின் சக்தியாகவும் மாறியது. காவிரியின் நீரை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது சோழர்களுக்கு மிக முக்கியமான விஷயமாக இருந்திருக்க வேண்டும். ஒரு நதியை பார்த்தால் தண்ணீர் இருக்கிறது, பிரச்சனை என்ன என்று நாம் நினைக்கலாம். ஆனால் விவசாயியின் பார்வையில் அது அப்படியல்ல. மழை காலத்தில் நீர் அதிகமாக இருக்கலாம், வெள்ளம் வரலாம். வறட்சி காலத்தில் நீர் குறையலாம். அதிக நீர் வந்தால் நிலங்கள் சேதமடையலாம். குறைந்த நீர் வந்தால் பயிர்கள் பாதிக்கப்படலாம். எனவே நீரை சேமிப்பது மட்டும் போதாது, நீரை சரியான இடத்துக்கு சரியான நேரத்தில் கொண்டு செல்ல வேண்டும். இதுதான் நீர் மேலாண்மை. கல்லணையின் வரலாற்றில் அடிக்கடி குறிப்பிடப்படும் பெயர் கரிகால சோழன். சங்ககால சோழ மன்னர்களில் முக்கியமான ஒருவராக கரிகாலன் அறியப்படுகிறார். அவரை பற்றிய செய்திகள் சங்க இலக்கியங்களிலும் பிற்கால மரபுகளிலும் காணப்படுகின்றன. அவருடைய ஆட்சியோடு தொடர்புபடுத்தப்படும் முக்கியமான சாதனைகளில் ஒன்று காவிரி நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்தும் பெரிய நீர்ப்பாசன முயற்சிகள். அதில் கல்லணை மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாது. கல்லணை என்பது ஒரே நாளில் உருவான ஒரு திட்டம் அல்ல. அதன் பராமரிப்பும் பயன்பாடும் பல தலைமுறைகளை கடந்து சென்றிருக்கிறது. கல்லணை என்ற பெயரை பிரித்து பாருங்கள், கல் அணை. ஆனால் நவீன காலத்தில் நாம் நினைக்கும் உயரமான அணை போல இது இல்லை. கல்லணையின் முக்கிய நோக்கம் காவிரி நீரின் ஓட்டத்தை நிர்வகிப்பது. நீரை முற்றிலும் தடுத்து ஒரு பெரிய ரிசர்வர் உருவாக்குவது அதன் முதன்மை நோக்கம் அல்ல. மாறாக நீரை திருப்பி கால்வாய்கள் வழியாக விவசாய நிலங்களுக்கு கொண்டு செல்லும் வகையில் ஆற்றின் ஓட்டத்தை கட்டுப்படுத்துவது. இதுதான் கல்லணையின் தனிச்சிறப்பு. இப்போது ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் கற்பனை செய்யுங்கள். ஒரு சிறிய கால்வாயில் தண்ணீர் ஓடுகிறது. நீங்கள் அதன் ஓட்டத்தை மாற்ற வேண்டும். என்ன செய்வீர்கள்? ஒரு தடுப்பை அமைப்பீர்கள். நீர் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உயரும்போது அதை வேறு பாதைக்கு திருப்பலாம். பெரிய அளவில் காவிரியிலும் இதே அடிப்படை என்ஜினியரிங் பிரின்சிபிள் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் காவிரி ஒரு சிறிய கால்வாய் அல்ல. அது ஒரு மிகப்பெரிய இயற்கை நதி. அதனால் நீரின் வேகம், வெள்ளத்தின் சக்தி, ஆற்றின் அடிப்பகுதி, மணல், கற்கள் எல்லாவற்றையும் கருத்தில் கொள்ள வேண்டி இருந்தது. கல்லணையை பார்க்கும்போது அது ஒரு பெரிய சுவராக தெரியலாம். ஆனால் அதன் வடிவமைப்பின் முக்கியத்துவம் அதன் அளவில் மட்டுமல்ல, நீரின் சக்தியை எப்படி சமாளிக்கிறது என்பதில்தான் இருக்கிறது. நீரை முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்கு பதிலாக அதன் ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் அமைப்பு செயல்படுகிறது. இதனால் நீர் அதன் மீது பரவி செல்ல முடியும். இது ஒரு ஹைட்ராலிக் பிரின்சிபிள். அந்த காலத்தில் ஹைட்ராலிக் என்ஜினியரிங் என்ற வார்த்தை இல்லாமல் இருந்தாலும் நதியின் நடத்தையை பற்றிய நடைமுறை அறிவு அவர்களிடம் இருந்திருக்க வேண்டும். இவ்வளவு பெரிய கற்களை எப்படி நகர்த்தினார்கள்? இதுதான் ஒவ்வொரு பார்வையாளருக்கும் வரும் கேள்வி. அந்த காலத்தில் கிரேன் இல்லையே. ஆம், அதனால்தான் இந்த கேள்வி இன்னும் சுவாரஸ்யமாகிறது. பண்டைய கட்டுமானங்களில் மனித உழைப்பு, மர உருளைகள், கயிறுகள், சாய்வு பாதைகள், விலங்குகளின் உதவி, நீரின் உதவி போன்ற முறைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் கல்லணையை கட்டியவர்கள் பயன்படுத்திய எக்ஸாக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தேடு பற்றி முழுமையான பண்டைய பொறியியல் மேனுவல் நமக்கு கிடைக்கவில்லை. எனவே அவர்கள் இப்படித்தான் செய்தார்கள் என்று உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் அத்தகைய பெரிய கற்களை தேர்ந்தெடுத்து நகர்த்தி அமைத்திருக்க வேண்டிய தொழில்நுட்ப திறன்
அவர்களிடம் இருந்தது என்பது தெளிவாகிறது. ஒரு பெரிய கல்லை எடுத்து வந்து வைத்தால் மட்டும் அணை உருவாகாது. கல்லின் அளவு, எடை, வடிவம், நிலத்தன்மை, நீரின் அழுத்தத்தை தாங்கும் திறன் இவை அனைத்தும் முக்கியம். கற்கள் ஒன்றோடொன்று எவ்வாறு அமையும்? அவற்றுக்கிடையில் நீர் எப்படி செல்லும்? அடிப்பகுதி எவ்வாறு நிலைத்திருக்கும்? இவை அனைத்தும் அனுபவத்தின் மூலம் கணிக்க வேண்டியிருந்தது. அதனால் கல்லணை என்பது கற்களின் குவியல் அல்ல, அது ஒரு திட்டமிட்ட கட்டுமான அமைப்பு. கல்லணை போன்ற நீர்ப்பாசன அமைப்புகளின் மிகப்பெரிய விளைவு விவசாயம். காவிரி டெல்டா பகுதிகளில் நீர் கிடைப்பது நெல் சாகுபடிக்கு மிகவும் முக்கியமானது. ஒரு நல்ல நீர்ப்பாசன அமைப்பு உருவானால் ஒரு வருடத்தில் மட்டும் பயனல்ல, பல தலைமுறைகளுக்கு விவசாயத்தை அதிகரிக்க முடியும். இதன் மூலம் மக்கள் அதிகமாக குடியேற முடியும், கிராமங்கள் வளர முடியும், உற்பத்தி அதிகரிக்க முடியும். அதிக உற்பத்தி வணிகத்தை வளர்க்க முடியும். இவ்வாறு ஒரு நீர்ப்பாசன அமைப்பு ஒரு முழு பொருளாதாரத்தை மாற்றக்கூடும். சோழர்களை பற்றி நாம் பேசும்போது தஞ்சை பெரிய கோயில், கடற்படை, தெற்காசிய படையெடுப்புகள், பெரிய பேரரசு இவையே முதலில் நினைவுக்கு வரும். ஆனால் ஒரு பேரரசு வலிமையாக இருக்க அதன் மக்களுக்கு உணவு தேவை. அந்த உணவுக்கு விவசாயம் தேவை. விவசாயத்திற்கு தண்ணீர் தேவை. அதனால் நீர் மேலாண்மை ஒரு பேரரசின் அடித்தள சக்தியாக இருந்திருக்கலாம். கல்லணையின் வரலாறு இதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழகத்தின் பழைய நீர் மேலாண்மை என்பது கல்லணை மட்டுமல்ல. ஏரிகள், குளங்கள், கண்மாய்கள், கால்வாய்கள், அணைகள், நீர்த்தடுப்புகள் இவை அனைத்தும் ஒன்றோடொன்று தொடர்புடைய அமைப்புகளாக இருந்தன. ஒரு இடத்தில் சேமிக்கப்பட்ட நீர் மற்றொரு இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. மழை நீர், ஆற்று நீர், நிலத்தடி நீர் இவற்றை சமூகங்கள் தங்களுடைய தேவைக்கு ஏற்ப பயன்படுத்தின. அதனால் கல்லணையை தனியாக பார்க்காமல் தமிழ்நாட்டின் பெரிய நீர்ப்பாசன பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாக பார்க்க வேண்டும். கல்லணையின் கதை கரிகாலனோடு முடிவடையவில்லை, அது தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டது. பல நூற்றாண்டுகளில் ஆட்சி மாறியது. சோழர்கள், பாண்டியர்கள், நாயக்கர்கள், பின்னர் காலனித்துவ ஆட்சி என்று பல காலகட்டங்களை அது கடந்து வந்தது. ஒவ்வொரு காலத்திலும் நீர்ப்பாசன அமைப்புகள் பராமரிக்கப்பட்டு மாற்றப்பட்டன. அதனால் இன்று நாம் பார்க்கும் கல்லணை ஒரு பண்டைய அடித்தளத்தையும் பிற்கால பராமரிப்புகளையும் கொண்ட ஒரு தொடர்ச்சியான என்ஜினியரிங் ஹெரிடேஜ். 19ஆம் நூற்றாண்டில் காவிரி நீர்ப்பாசனத்தை மேம்படுத்தும் முயற்சிகள் நடந்தன. பிரிட்டிஷ் பொறியாளர்கள் காவிரி அமைப்பை ஆய்வு செய்தனர். பண்டைய கல்லணை அமைப்பை ஆய்வு செய்து அதை சுற்றியுள்ள நீர்ப்பாசன அமைப்புகளை நவீன முறையில் மேம்படுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனால் பண்டைய தமிழ் பொறியியல் அறிவும் நவீன பொறியியல் அணுகுமுறையும் ஒரே நீர்ப்பாசன வரலாற்றில் சந்தித்தன. இன்று உலகின் மிகப்பெரிய அணைகள் இருக்கின்றன, மிக உயரமான கான்கிரீட் டாம்ஸ் இருக்கின்றன, மிகப்பெரிய ரிசர்வர்ஸ் இருக்கின்றன. அவற்றோடு கல்லணையை ஒப்பிடும்போது கல்லணை அளவில் சிறியதாக தோன்றலாம். ஆனால் அதன் முக்கியத்துவம் அதன் அளவில் அல்ல, அதன் நீண்டகால பயன்பாட்டிலும் வடிவமைப்பிலும் இருக்கிறது. இயற்கையான நதியை முழுமையாக எதிர்க்காமல் அதன் ஓட்டத்தை புரிந்து கொண்டு அதை விவசாயத்திற்கு பயன்படுத்தும் முயற்சி, இதுதான் கல்லணையின் முக்கியமான பாடம். இப்போது வீடியோவின் மிக முக்கியமான கேள்விக்கு வருவோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்களிடம் மாடர்ன் என்ஜினியரிங் இருந்ததா? நாம் மாடர்ன் என்ஜினியரிங் என்று அழைக்கும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைப்பு அப்போது இருந்தது என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர்களிடம் பொறியியல் சிந்தனை இல்லை என்று சொல்லவும் முடியாது. நதியின் ஓட்டத்தை கவனித்தல், கட்டுமான பொருட்களை தேர்ந்தெடுத்தல், நீரின் சக்தியை நிர்வகித்தல், நிலப்பரப்பை புரிந்து கொள்ளுதல், நீரை விவசாயத்திற்கு திருப்புதல் இவை அனைத்தும் என்ஜினியரிங் திங்கிங்கின் அடிப்படை அம்சங்கள். அதனால் சரியான வார்த்தை பண்டைய தமிழர்களின் மேம்பட்ட நீர் மேலாண்மை மற்றும் பொறியியல் அறிவு. ஒரு விவசாயி கற்பனை செய்து பாருங்கள். அவரிடம் நல்ல நிலம் இருக்கிறது, விதை இருக்கிறது, உழைப்பு இருக்கிறது, ஆனால் தண்ணீர் இல்லை. அவர் எவ்வளவு உழைத்தாலும் பயிர் வளராது. ஆனால் ஒரு நீர்ப்பாசன அமைப்பு அந்த நிலத்திற்கு தண்ணீரை கொண்டு வந்தால் அதே நிலம் உணவை உருவாக்கும். அந்த உணவு ஒரு குடும்பத்தை காப்பாற்றும். பல குடும்பங்கள் சேர்ந்து ஒரு கிராமமாகும். பல கிராமங்கள் சேர்ந்து ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கும். இதனால் ஒரு நீர்ப்பாசன அமைப்பின் தாக்கம் அதன் கற்களை விட மிக பெரியது. கல்லணையை பார்த்து நாம் பெருமைப்படலாம், ஆனால் அதைவிட முக்கியமான பாடம் ஒன்று இருக்கிறது. இயற்கையை வெல்ல வேண்டும் என்று நினைக்காமல் இயற்கையை புரிந்து கொண்டு பயன்படுத்த வேண்டும். காவிரியை முழுமையாக அடைத்து விடவில்லை,
அதன் ஓட்டத்தை புரிந்து கொண்டு தேவையான இடங்களுக்கு நீரை திருப்ப முயன்றார்கள். இது இன்றைய காலத்திற்கும் பொருந்தும் ஒரு சிந்தனை. நீரை பாதுகாப்பது, மழை நீரை சேமிப்பது, ஆறுகளை பாதுகாப்பது, ஏரிகளை பராமரிப்பது, இவை அனைத்தும் நம்முடைய எதிர்காலத்திற்கும் அவசியம். சமூக வலைத்தளங்களில் சில நேரங்களில் கல்லணை 2000 ஆண்டுகளாக ஒரு கல்லும் மாற்றப்படாமல் அப்படியே இருக்கிறது என்று கூறப்படும் செய்திகளை அப்படியே உண்மை என்று சொல்லக்கூடாது. பல நூற்றாண்டுகளாக எந்த பெரிய கட்டுமானமும் பராமரிப்பும் இல்லாமல் இருந்திருக்க முடியாது. கல்லணையிலும் பிற்கால மாற்றங்கள் மற்றும் பராமரிப்புகள் நடந்துள்ளன. அதேபோல் கரிகாலன் ஒரு நவீன என்ஜினியரிங் போல ப்ளூ பிரிண்ட் வரைந்து கட்டினார் என்று நமக்கு தெரியாது. நாம் சொல்ல வேண்டியது, அந்த காலத்தில் மிக சிறந்த நடைமுறை பொறியியல் அறிவும் நீர் மேலாண்மை அனுபவமும் இருந்திருக்க வேண்டும் என்பதற்கு கல்லணை ஒரு முக்கியமான சான்று. இதுதான் வரலாற்றை மரியாதையுடன் பேசும் முறை. இன்று ஒருவர் கல்லணைக்கு சுற்றுலா செல்கிறார், புகைப்படம் எடுக்கிறார், காவிரியை ரசிக்கிறார். ஆனால் அந்த கற்களை பார்த்து ஒரு கேள்வி கேளுங்கள். இந்த கற்களை இங்கே வைக்க முடிவு செய்த மனிதர்களின் சிந்தனை எப்படி இருந்திருக்கும்? அவர்கள் நதியை எத்தனை ஆண்டுகள் கவனித்திருப்பார்கள்? எத்தனை முறை வெள்ளத்தை பார்த்திருப்பார்கள்? எத்தனை முறை தோல்வி அடைந்திருப்பார்கள்? எத்தனை தலைமுறைகளின் அறிவு இந்த கட்டுமானத்தில் சேர்ந்திருக்கும்? நமக்கு அந்த கேள்விகளுக்கான முழுமையான பதில் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த கேள்விகளை கல்லணையை சுவாரஸ்யமாக்குகின்றன. ஒரு காலத்தில் காவிரி கரையில் நின்ற ஒரு மனிதன் நதியை பார்த்திருக்கலாம். அவன் கையில் கம்ப்யூட்டர் இல்லை, கால்குலேட்டர் இல்லை, மாடர்ன் என்ஜினியரிங் டெக்ஸ்ட் புக் இல்லை. ஆனால் அவன் முன்னால் ஒரு பிரச்சனை இருந்தது. இந்த நீரை எப்படி நான் மக்களின் வாழ்க்கைக்கு பயன்படுத்துவது? அந்த கேள்விக்கான பதிலை ஒரு தலைமுறை கண்டுபிடித்திருக்கலாம், அடுத்த தலைமுறை மேம்படுத்தி இருக்கலாம், அதற்கு பிறகு வந்த தலைமுறைகள் பராமரித்திருக்கலாம். அப்படித்தான் ஒரு கட்டுமானம் ஒரு வரலாறாக மாறுகிறது. ஒரு நதி ஒரு நாகரிகத்தை வளர்க்கிறது. ஒரு அணை ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றுகிறது. அந்த வரலாற்றின் பெயர் கல்லணை. இன்று நாம் அதை பார்க்கும்போது அது வெறும் கற்கள் அல்ல, அது காவிரியின் கதை, அது விவசாயியின் கதை, அது சோழர்களின் கதை, இது பண்டைய தமிழர்களின் நீர் மேலாண்மை அறிவியல் கதை. முக்கியமாக, காலம் மாறினாலும் அறிவு எவ்வளவு நீண்ட காலம் வாழ முடியும் என்பதற்கான ஒரு நினைவு சின்னம். அதனால்தான் கல்லணையை பற்றி பேசும்போது 2000 ஆண்டுகள் பழமையான அணை என்று மட்டும் சொல்லாமல், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை கடந்து வந்த ஒரு நீர்ப்பாசன மரபு என்று புரிந்து கொள்வதுதான் இன்னும் அழகானது. இந்த வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். தமிழர் வரலாறு, பண்டைய தமிழகம், மறைக்கப்பட்ட வரலாறு, கோவில் வரலாறு போன்ற சுவாரஸ்யமான வீடியோகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வரலாற்று பயணத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.